படத்தில் ஹீரோயின் என்ட்ரி எப்படி? ஹீரோயின் என்ட்ரி நம்மளது பண்ணிருக்குன்னு தனியாக ஓப்பனிங் சாங் இருக்குது. எங்கள் படத்தில் வந்து ஓப்பனிங் சாங் அதெல்லாம் எங்கள் படத்தில் தேவை. ஓப்பனிங் பற்றி பேசக்கூடாது சரியா? சின்ன வயசில் எனக்கு சத்தியமாக நான் நினச்சே பார்க்கலங்க. அந்த அசின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை திறந்துட்டு நல்லா வருவாங்க, அழகாக இருப்பாங்க. அசனுக்கு என்னடா அதை சொல்லவே இல்லை. அழகாக இருப்பாங்க, அழகாக ஓடி வருவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு விஜய் வந்து கையில் பட்டி திடீர்னு பேட் வச்சு நின்றுட்டு இருப்பாரு. சத்தியமாக எனக்கு அப்போ ஏன் அப்படி வச்சு நின்றுட்டு இருந்தானே அப்போ யாருக்குமே தெரியாது. அப்போ சின்ன குட்டி குஞ்சான அந்த ஒருத்தருக்கும் தெரியாது அந்த ஏன் பேட்டை பேட் வச்சிருக்காரு. சத்தியமாக டார்க்குடா, டார்க்கான டார்க்கு. அந்த டைம்லையும் இப்படி பாரு சுத்தமாக எனக்கும் தெரியாது. அப்படியே வருவாங்க, ஓகே நல்லா இருக்கும், செமையாக இருக்கும். வருவாங்க, தலைவன் பார்த்தா திடீர்னு பேட்டை எடுத்து வாங்குவான். நோயோ அதெல்லாம் அல்டிமேட்டான சீன். அப்போ பிஜிஎம் பார்த்துருக்குல்ல, டிஜே விடு, அது ஓப்பனிங் சீன் ஹீரோயின் என்ட்ரி தெலுங்குல இந்த மாதிரி தான் போது கில்லி எவ்வளோ பெட்ரு. தனியாக அவங்களுக்குன்னு ஹீரோயின் ஓப்பனிங் சாங்கு, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படி அது என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கிரியேட்டிவ்டா. இது எனிபடி கேன் மேக் எ ஃபில்ம், ஒன்லி எ கிரியேட்டர் கேன் மேக் ஆர்ட். அந்த படம் வந்து கல்ட்டாக மாறின இடமே அதான்டா. டார்க்கா மாற இடம் வேணா, அது அதுதானே கல்ட்டு. டார்க்கா சொல்ல நம்புறேன். கல்ட் இல்லை. எங்கள் படத்தில் எத்தனை வில்லன் இருக்காங்க தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் வில்லன் இந்த எண்ட் யார் தெரியுமா? யாரா? மொட்டை இல்லடா, ஐயோ நல்ல பேர். ஆனந்தராஜன் நினைக்கிறேன் அவர் பேர். ஆனந்தராஜ் கேரக்டரு பயங்கரமாக இருக்கும். யாராக இருந்தாலும் குளிங்க அவர் ஆள்லாம் போய் கபடி கடை ஆடிட்டு இருப்பாங்க. ஊரே ஒட்டு மொத்தமாக இருப்பாங்க. அப்போ நெப்போலியன் இருந்துட்டு இந்த சிட்டியை வந்து அழுக்காக இருக்குது, இந்த சிட்டி நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செம்மையான சீன். உங்கள் படத்தில் காட்டு போகும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வள இங்கே இத்தனை ஹீரோ அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு வில்லன். இப்போ போக்கையில் தான் தனியாக காமெடி பண்ணுறதுக்கு வடிவேலு வேணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சீன் வேணும், ஏதாவது டார்க் இது வேணும் சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி காமெடி வில்லனிசம் அப்போ 2 லிப்ஸ்மா. ஓகே பெட்ரு. ஓகே, அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் இருப்பார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் கோவிந்த். ஒரு கைஸ் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வில்லனோட கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரூரலாக இருக்கணும். வில்லன் அப்படி தானே இருக்கணும். ரூரலாக ஓகே விட்டுருங்க. ரொம்ப கொடூரக்காரனாக இருக்கணும், கன்னிங்காக இருக்கணும், பொண்ணுங்களை பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்டா பொம்பளை பண்ணா அப்படி பண்ணலாம். நல்ல கலராக ஆம்பளை பிறந்திருக்க வேண்டியதானே, பொம்பளையாக பிறந்திருக்க வேண்டியதானே. பார்த்தியா அவனோட கேரக்டர் வைஸ் எப்படி பார்த்தியா? இன்ஸ்பெக்டர் சீன் சொல்லிடுறேன், அதை அதை வந்து சுடு லோட் பண்ணாது என்ன பாயிண்ட் பண்ணோ போடி அப்படியே வாங்க செத்து போயிருவீங்க சார். சொல்லப்போனால் இன்ஸ்பெக்டர் கோவிந்த் வர சீன்லாம் ஒரு யூனிக்காக இருக்கும். அவரை ஃபஸ்ட்டு இன்ட்ரோவேஷன் டக்கு தட்டிட்டு இருப்பார், ஏதோ டக்கு தட்டிட்டு இருப்பார். அப்போ அவங்க அப்படி இப்படின்னு காட்டுவாங்க. இந்த பில்டரோட வந்து பேசுவாங்க, தம்பான மிரட்டான்னு சொல்லி இல்லை தான் கான்செப்டை சொல்லுவாங்கல்ல, போய் வீடாக வாங்கிட்டு வா அப்படின்னு 420 அப்படி மேலே இவர் தான் சார். இன்னொன்று இருக்கும், எச்சில் துப்பாதின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அதுலேயே துப்புவான். அப்புறம் இன்னொன்று இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதுன்னு இருக்கும். அதில் ஜீப்பில் அப்படியே கரெக்டாக வருவான். அவன் வரும்போதே அந்த படத்தில் வந்து கேரக்டரைஸ் அந்த மாதிரி ஒரு பார்த்தியா இதெல்லாம் ஐடென்டிட்டி நோட் பண்ணுறான்டா. ஒரு குட்டி விளையாட மாதிரி காட்டுவாங்க. லைஃப் ஒரு மோட்டிவேஷன் ஒரே இதில் முடிச்சிட்டாரு. அது மாற்றி யோசி உன் மேலே வச்சு நம்பிக்கை பிளேடு மேலே பிளேடு மேலே வைக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து வந்து சாங் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ தான் அசினை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் பாரு அவர். கில்லி விடவா த்ரிஷா வந்ததுலேருந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் த்ரிஷாவால் தான் அந்த வேலுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம். நான் கடைசியில் வரேன் நாங்கள் ப்ராப்ளம் அதோட. ஆனால் ஓகே வந்து அசினை ப்ரொடெக்ட் பண்ணான்னு சொல்லு. ஆனால் கில்லி எனக்குள்ள போசாது. த்ரிஷா வரசிலேருந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் வேலு ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் தான் படமே வச்சு. எங்கள் படத்தில் எப்படி தான் ப்ரோ ஃபஸ்ட்டு வருவாங்க, கிளைமேக்ஸ் சீனில் அங்கே இருப்பாங்களா, அந்த ஸ்பாட்டில் இருப்பாங்களா. கிளைமேக்ஸ் சீனில் வந்து சார் வந்து சொல்லியிருப்பாரு, அது வரைக்கும் சுற்றியை பார்த்துக்கோங்க சார் அதுக்கும் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஓகேவா? கில்லியில் அப்படி கிடையாது. கிளைமேக்ஸ் சீன் ஃபைட்டு முடிஞ்சு கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறது முதல்ல கொண்டு அதை நான் பின்னாடி வரேன். நான் பின்னாடி வரேன். அவன் வந்து எப்போவுமே வேலுக்கு தொந்தரவாக தான் இருந்திருக்கு. அதை நான் சொல்ல வரேன். அதை நான் முடிக்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த படத்தில் கோவிந்த் வந்து சொல்கிறோம், அந்த இடத்துல கோவிந்த் வந்து இன்வெஸ்டிகேஷன் விஜய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக என்ட்ரி ஆகும், வா அப்படி கூப்பிடுவாங்க. அப்போ நான் அப்படியும் போவார், அப்படி ஒரு அப்படி ரொம்ப ஹானியாக பேசுவார். பயங்கரமாக சீன்லாம். அப்போ வந்து விஜய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்போ இப்படி ஒரு இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணி இந்த இன்டெலிஜென்ஸுக்கு ஏன் காரணம்னா நாங்கள் பின்னாடி வரோம். இந்த இன்டெலிஜென்ஸுக்கு பின்னாடி வரணும். இன்டெலிஜென்ஸ் பின்னாடி வரலாம்ப்பா. நீ ஒரு கை காட்டி எஸ்கேப் ஆனதுங்கிறையே போலீஸ் வந்துடுவாங்க, அந்த ஜீப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? செகண்ட் ஹாஃப்ல ஜீப்பை கண்டுபிடிச்சிட்டு ஓப்பன் ஆகி வச்சு வீட்டை கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏரியா விஜய் கூட ஜம்ப் ஃபயர் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இவன் வந்து என்ன சொன்னேன் சொன்னீங்க
இல்லடா லாஜிக்லாம் பார்க்குறோம் சொல்லலாம். இது மட்டும் என்ன அப்படி ஹியூமனால இங்கேயும் அங்கேயும் பறக்க முடியுமா? ஒரு போக்கில் ஓப்பிடிச்சுன்னா பறந்து தானே போகிறேன். பறக்க மச்சு யுத்தம் அப்படின்ட்டு வராது அவரு. அது வண்டியை தாண்டது தான் மச்சு. அது வந்து ஸ்லோ மோஷன்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். நீ என்ன தரோம் இங்கே நாங்கள் இங்கே நீங்கள் ஊரில் நீங்கள் அதில் கிட்டத்தட்ட மாட்டிக்க சுவிட்ச் அந்த சீனை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பயந்துட்டு தான் இருந்தேன். சீரியஸாக உண்மை நல்லாயிருக்கும். அது அப்போ சீரியஸாக பயந்துட்டு தான் இருந்தேன். எனக்கு போக்கே அந்த சீன் பார்க்கும்போது கூட இல்லை விஜய் பக்கத்தில் இருக்காரு காப்பாற்றியோன்னு வந்து இருந்துச்சு. ஆனால் கில்லியில் அப்படி சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்குமே இது இருந்துச்சு. போக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. ஏன்னா போலீஸ் ஏன்னா விஜய் ஆனால் பக்கத்துலேயே இருப்பாரா, அது கொஞ்சம் ஏதாவது ஒரு பண்ணி வரும்போது லைட்டாக தோணுச்சு. ஆனால் கில்லியில் சத்தியமாக சின்ன வயசு போது தோணவே இல்லை. ஏதோ மாட்டிப்பாங்களோ. ஏன்னா அந்த ஏரியா பார்க்குறவங்க வந்துருவாங்க. ஐ லவ் யூ அதெல்லாம் இப்போ வரைக்குமே இருக்கும். இதுக்கு மேலேயானாலும் இருக்கும். எங்கள் படத்துலையும் இருக்கு. என்னது மறந்துட்டேன். ஐகானிக்னு சொல்கிறேன் மறந்துட்டாங்கிறான். ஐகானிக்னா மறக்கக்கூடாதா? லவ் போர்ஷன்ஸ் எங்கள் படத்தில் தான் லவ் போர்ஷன் பெஸ்ட்டு மச்சான். நீ என்ன வேணாலும் சொல்லு. எங்கள் படத்தில் எப்படி சொல்லிட்டா சொல்லு. எப்படின்னு சொல்லிட்டா வேலுக்கு வந்து த்ரிஷா மேலே லவ்வே கிடையாது. கடைசியில் தான் தலைமை பேக்கர் அப்படிங்கிற தான் மிஸ் பண்ணுவார். அது இது வந்து தலைவனுக்கு வந்து பாஸ் முதல் செகண்டே பக்குன்னு பற்றிக்கும். பட் ஆனால் அவர் இருக்க தொழில் தெரியாங்க. பேட் வச்சு பார்க்கணும். ஆமாம் வச்சு பேட்டை வச்சு சொல்லு. அவர் வந்து பேட்டை வச்சு அதாவது இவங்க ஓப்பனிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 ஓப்பனிங் சீன் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அவனை காப்பாற்றுறது தான் இது ஃபஸ்ட் சீனு. அப்படி பார்க்கும்போது ஹீரோ இன்ட்ரெக்ஷனும் சரி, அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுற சீனும் சரி, நம்மளுக்கு தான் பெஸ்ட்டு. சரியா? அதான் வரும். வரேன். அதான் ஒருத்தன் வந்து த்ரிஷா விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸுங்க நேற்று இந்த பொம்பளை பொறுக்கிட்டு காப்பாற்றுறதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சடனாக ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். த்ரிஷா வந்து சரி த்ரிஷானே வருது அசீனை வந்து இங்கே கிழிச்சிருவான். ஒருத்தன் தலைவன் உடனே டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவான். இப்போ கேளு, இந்த ப்ரொடெக்ஷனை மட்டும் நீ கேளு. வந்து சொல்லுவார் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கிடுவா அப்படின்னு. தலை வந்து கூலாக ஹேண்டில் பண்ணுவோம். சரி கட்டுப்போடு அவ்வளோ அதெல்லாம் செமஸ்லாங்க. அது முடியாதுன்றாங்க. தலைவன் யூட்டன் போய் நின்று சரி கட்டுப்போடு அப்படின்ட்டு இருக்கும். யோ நான் சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சு கத்தி எடுத்து விசிறி போட்டு அம்மா அம்மா இதாண்டா ஃபைட்டுன்ற மாதிரி வந்து நின்னவனே இப்படி கத்தியை சுற்றி போட்டு வச்சு கூப்பிட்டு போவான். வா இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், நீ ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, நான் ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒன்று. அதுதான் மச்சி பாசம்ன்றது.